நண்பர்களே, இன்றைக்கு நாம மிக முக்கியமாக பார்க்க போற செய்தி, என்டிஏ கூட்டணியில வலுவிழந்து காணப்படுவதற்கான காரணங்கள் என்ன? அதாவது என்டிஏ என்றால் எடப்பாடி, பாரதிய ஜனதா, அமமுக மற்றும் பாமக அதன் துணை கட்சிகள். அது இரண்டாம் நிலை கட்சியா என்பதை தாண்டி, நேற்று நாம் பேசியதை போன்று இப்பொழுது வரை என்டிஏ அதிமுக கூட்டணி வலுவிழந்து போவதற்கு காரணம் அதன் தலைமைகளுக்குள் இல்லாத ஒருங்கிணைப்பு மிக முக்கியம். எப்படியாவது தமிழ்நாட்டில் பீகாரினுடைய அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என மத்திய பாஜக தலைவர்களும் தமிழ்நாட்டில் ஆளும் தலைவர்களும் முயற்சிக்கிறார்கள். அது ஒரு கட்சிக்கு தேவையான முயற்சி மட்டுமல்ல, அது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கும் சாத்திய பாதக நிலைப்பாடுதான். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா என்டிஏ அழைத்து அவர்கள் சாதி ரீதியாக தெளிவான வாக்கு பிரித்தலை பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் நடத்தி இதுவரை வெற்றி காண்கிறார்கள். சமூக நீதியை வேறு விதமாக இந்துக்களாக அவர்கள் இருந்தாலும் இந்துக்களில் அழுத்தமான சாதிய பிரிவுகளை பயன்படுத்திதான் இந்த வெற்றியை காண்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதன் விளைவு அவர்களின் கணிப்பு என்னவென்றால், முக்குளத்தோர்களின் அடையாளமாக டிடிவி தினகரனை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். வன்னியர்களின் அடையாளமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் அன்புமணி, அதை போன்று மூன்றாவதாக தேவேந்திர குல வேளாளர், அதாவது இந்த சமூகத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமியை அடுத்து ஜான் பாண்டியன் மற்றும் முதலியார்கள், பருவகுல வேளாளர்கள், இப்படி அதே போல் தலித்துகளுக்கு ஜெகன் மூர்த்தியார், பறையர் சமூகத்திற்காக ஜி.கே. வாசன், இப்படி எல்லாவற்றையும் இணைத்து வெற்றி பெறலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிற போது, இந்த முயற்சியில வெற்றி கிடைக்குமா என்றால் அது சாத்தியம் குறைவுதான். முக்குளத்தோர் வாக்கு வங்கிக்காக டிடிவி தினகரன் அடையாளப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதும், அந்த ஆதாரத்தினூடே அவர்களின் மிக முக்கிய ஆளுமைகளை எடப்பாடி சேர்க்காமலும் 10% முழுமையாக பிரமலை கல்லர்கள் ஒதுக்கப்பட்டதும், எல்லோரும் மிக முக்கிய ஆளுமைகளை சேர்க்க மறுப்பதும் டிடிவியினுடைய சேர்க்கையில் இந்த முறை அவர்களுக்கு பலன் அளிக்கப் போவதில்லை. இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். டிடிவி தினகரன் அவர்களும் கூட இந்த கூட்டணியில் இணைய அனைத்து விருப்பமும் இல்லாத போதும் ஏதாவது சில காரணங்களால் அவர் இணைந்திருக்கலாம். அதன் விளைவு மாணிக்கராஜா, ரத்னராஜ் மற்றும் கட்சியில் பெரும்பான்மையானவர்கள் வெளியேறினார்கள். ஆக இது அவர்களுக்கு ஒரு சற்று பின்னடைவு. இரண்டாவது, நீங்கள் பார்த்தால் பாமக தந்தையும் பிள்ளையும் 5%, 4.5%, 5% இருந்த போதிலும், கட்சியும் சின்னமும் ஒதுக்கப்பட்டாலும் பெரியவரின் மீது, கட்சி தலைவரின் மீது, கட்சியின் நிர்வாண தலைவர் அவருடைய பயணம், அவருடைய பேச்சு, இறுதி கால அவரது இந்த சொற்றொடர்கள் நிச்சயமாக வன்னிய சமூகத்தில் 1.5% பிரித்தாலும் அது பெரும் இழப்புத்தான் என்டிஏ கூட்டணிக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு கடைசியாக கிடைத்த தகவலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 15 தொகுதிகளை அவர் கேட்டும் அவர் கொடுக்க மறுத்தும் 3 தொகுதிகள் மட்டும் ஒதுக்குவதாக இருந்து, தற்போது அவர் தனித்து நின்றாலோ அல்லது வேறு யாருடன் சேர்ந்தாலும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணிக்கு பலமிழப்பு செயல்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனைத் தொடர்ந்து நாம் இப்போது பார்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக. இந்த 2 கூட்டணிகளை தாண்டி மிக முக்கிய பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே என்ன பிரச்சனை என்றால், தொகுதியை தேர்ந்தெடுப்பதில் 30ற்கு உள் அவர்களை கண்டெயின் செய்திருக்கிறார்கள்.
அந்த ஒரு மிகப்பெரிய குழுவைக்குள் அடைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த 30ற்குள் அவர்கள் கேட்கின்ற தொகுதிகளை எடப்பாடி ஒதுக்குவாரா என்ற கேள்வி நமக்கு வருது. இதற்கிடையில இந்த பாரதிய ஜனதா பிரச்சனையில் தீர்வு ஒன்று எட்டப்படாமல், தொகுதிகள் பரிமாற்றம் நடக்காமல் கேட்பது கொடுக்கப்படுமா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் அமமுகவுக்கு 9 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 9 தொகுதிகளில் தேனி, அதை போன்று அவர்கள் மதுரையின் பக்கத்திலும் கோவில்பட்டி, இன்னும் பல இடங்களை சார்ந்து சென்னை புறநகர் பகுதிகளும் கடலூர் வரை நிறைய ஏராளமான தொகுதிகளை அவர் குறிவைத்து கேட்பதும், அத்தனை தொகுதிகளும் அதிமுகவிற்கு வளமான தொகுதிகள் என்பதும், அந்த பிரிவினையில் மனமுரண்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. இதற்கிடையிலே நான் நேற்று சொன்ன அதே செய்தியில், அண்ணாமலை அவர்கள் கட்சியை செயல்பாட்டிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்வதின் மூலம் அந்த கட்சியில் முழு ஒத்துழைப்பு தமக்கு கிடைக்குமா என்பதும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்து முரண்பிடித்த ஒரு செயல் தலைவராக இருந்தாலும், தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஒரு பாஜகவின் முகமாக, அடையாளமாக உருவாக்கம் செய்த பின்பு அவருடைய இந்த பின்னடைவு, பின்னோக்கி நடத்தல், திரும்பி பார்க்காமல் புறமுதுகு காட்டி கட்சியின் பணிகளிலிருந்து அவர் விடுதலை செய்வதற்கு தன் தந்தையை அவர் காரணம் காட்டுவதும், உடல்நிலையை காரணம் காட்டுவதும், அந்த கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களிடத்திலும் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட பிரிவும், மன முரண்களும், மன அழுத்தமும் அந்த கட்சியின் கூட்டணிக்கு ஏதோ ஒரு வழியில் ஊறு விளைவிப்பதாக, கேடு விளைவிப்பதாக அமையும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. இதற்கிடையிலே பாமகவினுடைய நிலைகளை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அமமுகவின் நிலைகள் இது. குறிப்பாக அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இந்த முறை போட்டியில் இல்லை என்பதும், அதற்குள் பல ரகசியங்கள் பொதிந்திருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு ஒருவர் போட்டியில் வெற்றி பெறலாம் என்றால் அவர் நிச்சயமாக போட்டியிலே அவர் இருக்கலாம். ஆனால் அவரோ, நான் நிச்சயமாக போட்டியில் இல்லை, வேட்பாளராக இல்லை என அறிவுறுத்துவதன் மூலம் அவர் மூலம் கிடைக்கும் செய்தி, போட்டியிட்டாலும் வெற்றி நிலை பெறுமா என்ற கேள்வியையும் அந்த கூட்டணிக்குள் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக நடப்பதாக அவருக்குள் இருக்கும் அதிமுகவினர் மனம் புழுங்கி இருக்கிறார்கள். வேட்பாளர் தேர்வுகள், கூட்டணி கட்சிகள் நடந்து கொள்வது, இதையெல்லாம் அதிகமாக ரசிக்காத பாஜகவின் தலைமை இந்த முறை வெற்றி அவர்களுக்கு இல்லை என உறுதியாக நம்பினாலும், அதற்கு பின்பு, தேர்தலுக்கு பின்பு வேறு பல திட்டங்களை அவர்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தலாம் என்கின்ற சமிக்சை உறுதியானதும் உண்மையானதுமாக இருக்கிறது. இந்த நிலையில் பலமிழந்த அதிமுக, எடப்பாடி, பிஜேபி, அமமுக, பாமக, அன்புமணி, இதை தாண்டி சகல பரிவார சகாக்களோடு வலுவிழந்த நிலையில் அவர்கள் போட்டியிடுவதும், கூட்டணி கட்சிகளின் மிக முக்கிய அண்ணாமலை டிடிவியின் மன முரண்கள், தொகுதி ஒதுக்கீட்டில் இதுவரை தீர்வு எட்டப்படாத பாஜக, அமமுக, பாமக அவர்களின் ஒத்துழைப்பில்லாத நிலையில் யார் வாக்குகளை யாரிடமிருந்து எவ்வளவு பெறப்போகிறார் என சந்த பார்வையிலே பயணிக்கும் திரு விஜய், இவரின் அச்சுறுத்தல், வாக்கு பறிப்பு, இவையெல்லாம் என்டிஏவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது தனிப்பட்ட எமது கருத்தல்ல. வரும் செய்திகளின் கூட்டுக்கலவையும், களத்தில் இருந்த யதார்த்த நிலையும் இந்த அனலிட்டிக்களுக்காக உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அதை நன்கு புரிந்து கொண்டால் நல்லது. ஒருவேளை நீங்கள் அதை நிராகரிப்பதும் உங்களின் மனம் போல் என்பதோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி.